கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் பேசுறத கேட்க சில நேரம் அமைதியா இருக்கவும் கத்துக்கோ. நம்ம வாழ்க்கையில தேவன் எப்படி பேசுவாருன்னு பைபிள்ல முதல் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அக்கினிக்கு பின்பு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதாவது அவரு எப்பவுமே பெரிய சத்தத்துல அற்புதங்கள் வழியா தான் பேசுவாருன்னு இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையன் தினமும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அம்மானு சத்தமா கூப்பிடுவான். ஆனா ஒரு நாள் அவன் வீட்டுக்குள்ள வந்ததும் எதுவும் பேசல. நேரா போய் அவங்க அம்மாவை அமைதியா கட்டி பிடிச்சான். அம்மா சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க, ஏன்பா இன்னைக்கு எதுவும் பேசல அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் மெதுவா சொல்றான், இன்னைக்கு பேசுறதை விட உங்களை கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிறான். அந்த ஒரு சின்ன அணைப்பு 1000 வார்த்தைகளை விட அதிகமா பேசிச்சு இல்லையா? அதே மாதிரி தாங்க, நாம ஜெபம் பண்ணும்போது தேவன் எந்த பதிலும் சொல்லலன்னு சில நேரம் நமக்கு தோணும். ஆனா திடீர்னு மனசுல ஒரு அமைதி வரும். காரணமே இல்லாம ஏதோ ஒரு தைரியம் வரும். நாளைக்கு எல்லாம் நல்லாதான் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? அது வெறும் உணர்ச்சி இல்ல, அது தேவன் உங்க இதயத்தோட பேசுற சத்தம். அதனால இன்னைக்கு தேவன் அமைதியா இருக்காருன்னு நினைக்காதீங்க. அவரு மெல்லிய சத்தத்துல உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்க அவரோட சமூகத்துல கொஞ்ச நேரம் அமைதியா காத்திருங்க. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் எல்லாமே சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.